தமிழ்நாடு அரசு 2026ஆம் ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ அரசு விடுமுறை லிஸ்டை வெளியிட்டுள்ளது. இதன்படி அடுத்த ஆண்டில் மாநிலம் முழுவதும் மொத்தம் 24 பொது விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த விடுமுறை பட்டியல் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு, வேலூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரியாக அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு மாநில அரசு அலுவலகங்கள், தேசிய மற்றும் கூட்டுறவு வங்கிகள், அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் நிறுவனங்கள், பொதுத்துறை அலுவலகங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பொருந்தும். இதன் மூலம் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்கள் தங்கள் வேலை தொடர்பான திட்டங்கள், பயண ஏற்பாடுகள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே திட்டமிட வசதியாக இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் வழக்கம் போல் ஒவ்வொரு மாதத்திலும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் அரசு அலுவலகங்கள் மற்றும் வங்கிகள் இயங்காது என்பதும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான விடுமுறை பட்டியலில் தேசிய விடுமுறைகள், மத மற்றும் பண்பாட்டு பண்டிகைகள், சமூக தலைவர்கள் பிறந்த நாள் மற்றும் நினைவு தினங்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. புத்தாண்டு, பொங்கல், திருவள்ளுவர் தினம், உழவர் திருநாள், குடியரசு தினம், தீபாவளி, கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட முக்கிய நாட்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. சரி, வாங்க எந்தெந்த தேதிகள்ல என்னென்ன விடுமுறைங்கிறத பார்க்கலாம். ஜனவரி 1 புத்தாண்டு, ஜனவரி 15 பொங்கல், ஜனவரி 16 திருவள்ளுவர் தினம், ஜனவரி 17 உழவர் தினம், ஜனவரி 26 குடியரசு தினம், பிப்ரவரி 1 தைப்பூசம், மார்ச் 19 தெலுங்கு புத்தாண்டு, மார்ச் 21 ரம்ஜான் ஈத், மார்ச் 31 மகாவீர் ஜெயந்தி, ஏப்ரல் 1 ஆண்டு கணக்கு முடிப்பு நாள், ஏப்ரல் 3 குட் ஃப்ரைடே, ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள், மே 1 மே தினம், மே 28 பக்ரீத், ஜூன் 26 முஹரம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஆகஸ்ட் 26 மிலாது நபி, செப்டம்பர் 4 கிருஷ்ண ஜெயந்தி, செப்டம்பர் 14 விநாயகர் சதுர்த்தி, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அக்டோபர் 19 ஆயுத பூஜை, அக்டோபர் 20 விஜயதசமி, நவம்பர் 8 தீபாவளி, டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ். இந்த விடுமுறை கேலண்டர் அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.